Hi friends, நான் மகாலட்சுமி. நம்ம மேக்ஸில் அல்ஜீப்ராவில் ஃபேக்டரைஸ் பற்றி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இப்போது அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து ஃபேக்டரைஸ் யூஸிங் ஐடென்டிட்டிஸ். ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு 4 ஐடென்டிட்டிஸ், முக்கியமான ஃபஸ்ட்டு 4 ஐடென்டிட்டிஸ் உங்களுக்கு 4 அடி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ அதைத்தான் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் எப்படி இருக்குது பாருங்கள். p² + 8p + 16. இப்போது இந்த சம்மில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் ஆஃப் பாயிண்ட்டை நாம் பார்க்கணும். இப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் பாயிண்ட் வந்து ஹோல் ஸ்கொயர் நம்பராக ஸ்கொயரில் கிடைக்கும் அப்படின்னா நாம் ஃபஸ்ட் ஐடென்டிட்டி, தட் மீன்ஸ் a + b தி ஹோல் ஸ்கொயர், இல்லைன்னா சைனை பொறுத்து a - b தி ஹோல் ஸ்கொயர், ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். இன்கேஸ் இந்த பாயிண்ட் ப்ராடக்ட் ஆஃப் பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்கொயரில் கிடைக்காது அப்படின்னா நாம் அதை வந்து x + a × x + b அந்த ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த சம்மில் வந்து 16 வந்து நமக்கு தெரியும் 4² இல்லையா? ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஐடென்டிட்டி, எல்லாமே ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டிவே எடுத்துக்கலாம். அப்போது a + b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + 2ab + b². இப்போது இந்த நம்ம சம் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷனோட செகண்ட் பாயிண்ட்டுக்கு கரெக்டாக உட்காருதான்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு p², ஸோ p தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெப் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்ம ஹோல் ஸ்கொயர் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே போடுங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே சைன் ப்ளஸில் இருக்குது, ப்ளஸில் இருக்கட்டும். இப்போது கொஞ்சம் தள்ளி நான் இந்த இடத்துல இப்போ இந்த b² பதிலாக 4² கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? தட் மீன்ஸ் 16 வந்து நமக்கு 4², ஸோ 4² அப்படியே போட்டுக்கலாம். அப்போது நமக்கு சென்டர் பார்ட் என்ன கிடைக்கணும்? 2 இருக்கணும், a இருக்கணும் அண்ட் b இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், p தி ஹோல் ஸ்கொயர் p² கிடச்சிருச்சு, ப்ளஸ் 2 × p × 4, 2 4s are 8, 8 × p 8p ப்ளஸ் 4² 16. நமக்கு கரெக்டாக இந்த ஃபார்மேட்டில் வந்து செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போது நம்மகிட்ட வந்து இந்த பாயிண்ட்டை கொஸ்டினாக கொடுத்தா நாம் இதை ஆன்சராக எழுதுவோம் இல்லையா? ஆனால் இப்போ நம்மகிட்ட இந்த பாயிண்ட்டை தான் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளோட ஆன்சர் இதுவாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம பாயிண்ட் பிரகாரம் பார்த்தோன்னா இந்த சம்மில் வந்து a வந்து p, b வந்து நமக்கு 4ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நம்ம ஆன்சர் வந்து a + b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, திரும்பியும் எக்ஸ்பேண்ட் எல்லாம் பண்ணாதீங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் p + 4 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சராக இருக்கும். இப்போது சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபைன் பண்ணிவிட்டு இதையெல்லாம் சொல்லிவிட்டு திரும்பியும் எல்லாத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணி இதே ஆன்சரை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்மளோட ஆன்சர் கிடையாது. இந்த பாயிண்ட் வந்து நம்மளோட கொஸ்டின்னு, நம்ம அதுக்கு ஆன்சர் வந்து ரிவர்ஸ் டேர்மாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் a + b தி ஹோல் ஸ்கொயர் அதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த p + 4 தி ஹோல் ஸ்கொயர் தான் இந்த சம்மோட ஆன்சராக இருக்கும். இப்போது அதே செகண்ட் சம் பாருங்கள், b² - 14b + 49 அப்படின்னு இருக்குது. இங்கேயும் நான் சொன்ன மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 49 வந்து நமக்கு 7². ஓகே, அப்போ இங்கே சைன் வந்து மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம எந்த ஃபார்மேட் எடுக்கலாம்? a - b தி ஹோல் ஸ்கொயர் எடுக்கலாமா? அப்போது a² - 2ab + b² கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கே வந்து a வந்து bன்னு இருக்குது, ஸோ b தி ஹோல் ஸ்கொயர் -2 போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வந்து +7². ஓகேவா? அப்போது 2 × இந்த இடத்துல நமக்கு b வந்துடணும், இந்த இடத்துல நமக்கு 7 வந்துடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ செக் பண்ணலாம். b² வந்து b² தான், -2 × 7 -14 × b வந்துடும், +7² 49. ஸோ இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் கரெக்டாக கிடச்சிருச்சு. அப்போது இந்த சம்மில் வந்து a வந்து நமக்கு bன்னு இருக்குது, b வந்து நமக்கு 7ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம பாயிண்ட் வந்து a - b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b - 7 தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஆன்சர் இந்த சம்முக்கு. ஓகேங்களா? ஓகே, அதுலேயே இப்போது தேர்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா p² + 6p - 16 இருக்குது. தேர்ட் சம் பாருங்கள், அதுலேயே x² + 10x +
21 அப்படின்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ப்ராடக்ட் ஆஃப் பாயிண்ட் வந்து நமக்கு ஹோல் ஸ்கொயரில் கிடைக்கல இல்லையா? ஸோ இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா x+a x+b அந்த ஐடென்டிட்டியில் இது செட் ஆகுதான்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் போட்ட மாதிரி தான் இந்த 21க்கு நம்ம இப்போ ஃபேக்டர் பிரிக்கிறோம். அப்போது நம்ம மல்டிப்ளை பிரகாரம் போட்டோம்னா 3 and 7. ஸோ அப்போ நமக்கு வந்து 3ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 10 கிடைக்கும். அப்போது இந்த பாயிண்டில் வந்து இது ஏவாகவும் இது பியாகவும் இருக்குது. நான் போட்டு பார்க்குறேன், போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது x² இருக்குது ப்ளஸ் இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு 3 + 7 × x ப்ளஸ் 3 × 7. ஓகேங்களா? நம்ம கரெக்டாக கிடச்சிருக்கா? x² + 3 + 7 வந்து 10x, 3 × 7 வந்து 21. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்மேட் வந்திருக்கு பாருங்கள், x+a × x+b. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு x² + a + b × x ப்ளஸ் a × b அந்த ஃபார்மேட்டில் கரெக்டாக உட்காந்துருக்கா? அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இந்த சம்மில் வந்து எக்ஸாகவே தான் இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. a வந்து நமக்கு 3, b வந்து நமக்கு 7. அப்போ நம்ம ஆன்சர் வந்து x+a × x+b is equal to x+3 × x+7 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். x+3 × x+7 அந்த ஃபார்முலா, அந்த x+a × x+b ஃபார்முலாவில் நம்ம கொண்டு வந்து நிறுத்திட்டோம். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு சம் பாருங்கள். இதுலையே p² + 6p - 16. இந்த சம்மில் பாருங்களேன், ஸ்கொயர் 16 வந்து நமக்கு ஸ்கொயரில் பாசிபிள் இல்லையா? ஆனால் 4² கிடைக்கும் நமக்கு. ஆனால் என்னென்னா இங்கே பாருங்கள், நமக்கு 2ab ஃபார்மேட்டுக்கு இது வருதான்னு செக் பண்ணோம்னா நமக்கு பாசிபிள் இல்லை. 2 × b போடும்போது 2 4s are 8 வந்துடணும் நமக்கு. ஆனால் இங்கே +6 இருக்குது. ஸோ இதையும் நாம் x+a x+b அந்த ஃபார்மேட்டில் செட் ஆகுதான்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு வந்து -16 வரணும் மல்டிப்ளை பண்ணால், -16 வரணும் மல்டிப்ளை பண்ணால் நம்ம அதை வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு +6ன்னு வந்துடணும். அப்போது நமக்கு என்ன பண்ணலான்னா 8 2s are 16. இப்போ பார்த்தோம்னா +6 அப்போது +8 இருக்கும், -2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து x+a x+b ஃபார்மேட்டுக்கு தான் பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் p² அப்படியே இருக்குது. செகண்ட் பாயிண்ட்டு பார்த்தோம்னா a + -2 × x. ஓகேவா? ப்ளஸ் அகெயின் வந்து 8 - 2. ஓகேங்களா? புரியுதா பாயிண்ட்டு? நான் வந்து இது ரெண்டும் மல்டிப்ளை 8 2s are -16 வந்துடும் நமக்கு. இங்கே பார்த்தோம்னா 8+ நம்ம போட்டு காமிச்சிடலாம். அப்போது p² இங்கே வந்து நமக்கு 8 - 2 × x ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு 8 × -2. ஸோ நமக்கு -6. இப்போ பாருங்கள், p² இருக்குது. இங்கே வந்து 8 - 2 நமக்கு 6ன்னு வந்துடும். சாரி, நான் இங்கே எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இது வந்து p. ஸோ 8 × -2 -16 கிடச்சிருச்சா? இதை மட்டுமே பார்த்து முடிவு பண்ணிடாதீங்க. இதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நமக்கு கரெக்டாக செட் ஆச்சுன்னா ஓகே. சில சமயம் இந்த மாதிரியும் மாறி வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இதில் ஆன்சர் என்ன? a பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சம்மில் pன்னு இருக்குது. a வந்து நமக்கு 6ன்னு இருக்குது. இல்லை a வந்து நமக்கு 8, b வந்து நமக்கு -2. இதில் வந்து -2 கண்டிப்பாக வரணும். ஏன்னா நம்ம x+a x+bயில் தான் +b போட்டு தான் அந்த bக்கு பதிலாக தான் நம்ம மைனஸ் வேல்யூ கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம பாயிண்ட் வந்து நமக்கு x+a × x+bக்கு நம்ம இதை எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து x +8 × x +-2ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா x +8 அடுத்தது வந்து x -2. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இப்போ 3 ஐடென்டிட்டி பார்த்துட்டோம். இன்னும் 1 இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இப்போ அதுவே 5th சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப சிம்பிள் பாயிண்ட். y² - 25ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம்.
ஓகேங்களா? இப்போ இங்கே ஒன்று ஸ்கொயரில் இருக்குது, சென்டர் சைன் மைனஸில் இருக்குது, இங்கே 25 இருக்குது. அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இது நமக்கு ஸ்கொயரில் பாசிபிளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம்னா எஸ், இது வந்து 5 ஸ்கொயர் போட்டோம்னா 25. அப்போ நம்ம பாயிண்ட் வந்து ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். அப்போ நம்ம ஐடென்டிட்டி பாருங்கள் என்ன ஆகும்ன்ட்டு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஆன்சரே. நீங்கள் ஒரு தடவை ரீசெக் பண்ணுறோன்னா வேணும்னா ஒய் ப்ளஸ் 5 இன்ட்டு y மைனஸ் 5 அப்படின்னு போட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதிடலாம். ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு என்ன ஃபார்மேட் வந்திருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இருக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர். இங்கே ஒய் ஸ்கொயர் மைனஸ் 25னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? இதே சம்மு அப்படியே ரிவர்ஸில் இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் சம்மில் இப்போது இப்படி இருக்கும் நம்ம சம்மு, ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் மைனஸ் 3ன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த 2 பாயிண்ட்டுமே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஏங்கிறது தட் மீன்ஸ் ஒய் வந்து சேமாக இருக்குது. அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட் 3ங்கிறதும் நமக்கு இங்கே சேமாக இருக்குது. சென்டர் சைன் மட்டும் மாறி இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் என்ன ஆகிடும், நமக்கு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வந்துடணும் இல்லையா? அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து நமக்கு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். சரியா? அப்போது இந்த பாயிண்ட் வந்து ஒய் ஸ்கொயர் மைனஸ் 9 இப்படியும் வரும். இப்படியும் சம் கொடுப்பாங்க, இப்படியும் சம் கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு எழுதுறதுக்கு தெரியணும். ஓகேங்களா? இதில் இன்னொரு சம் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், √13 ப்ளஸ் √11 இன்ட்டு √13 மைனஸ் √11 இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஃபைன் தி ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். சம்மு முதல்ல நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏங்கிற ஸ்டெப் ரெண்டும் சேமாக இருக்கா? ஆமாம் இருக்குது. அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட் ரெண்டும் சேமாக இருக்கா? எஸ் இருக்குது. சென்டர் சைன் மாறி இருக்கா? ஒன்றும் இல்லை ப்ளஸ்ஸு, ஒன்றும் இல்லை மைனஸ். ஆமாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு என்ன ஃபார்மேட் வந்துடணும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போது இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த ஃபார்மேட் இருக்குது இல்லையா? அப்போது நம்ம இதுக்கு பதிலாக ரிவர்ஸ் ஃபார்முக்கு இதை எழுதணும். ஸோ நம்ம பாயிண்ட் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் இந்த சம்மில் வந்து ஏபி எழுதிடலாம். ஏ வந்து நமக்கு இந்த சம்மில் √13, பி வந்து இந்த சம்மில் நமக்கு √11. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா √13 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √11 தி ஹோல் ஸ்கொயர். அப்போது நமக்கு √13 வந்து ஸ்கொயரும் ரூட்டும் கேன்ஸ் அவுட் ஆகிடும் ரெண்டுலேயுமே. அப்போ நம்ம ஆன்சர் வந்து 13 மைனஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். ஓகேவா? இந்த சம்மோட ஆன்சரு 2ன்னு முடிஞ்சிருக்கு. சரிங்களா? உங்களுக்கு இந்த சம்ஸ் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதில் ஃபேக்டரிஸ்லேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேறு மாதிரி பார்க்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.